நாசாவின் டீப் ஸ்பேஸ் ப்ரோப் என்று சொல்லப்படும் ஆள் விண்வெளி ஆய்வுக்களமான வாயேஜர் 1 விரைவில் ஒரு வரலாற்று சாதனையை எட்ட உள்ளது. வரும் நவம்பரில் இந்த ஆய்வுக்களம் பூமியிலிருந்து ஓர் ஒளிநாள் தொலைவில் இருக்கும். ஓர் ஒளிநாள் தொலைவை கடக்கும் முதல் விண்கலம் என்ற பெருமையை பெற இருக்கிறது வாயேஜர் 1. அது என்ன அவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா என்றால் மாந்தர்களின் கண்ணோட்டத்திலிருந்து நிச்சயம் பிரமிப்பானதுதான். அதற்கு ஒளிநாள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இருளில் வெளிச்சம் தரும் ஒளி என்பது நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பரவுவதாகும். 24 மணி நேரத்தில் 26 பில்லியன், அதாவது 2600 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு ஒளி பயணிக்கும். ஒளி 24 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு ஓர் ஒளிநாள் எனப்படுகிறது. ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படுகிறது. அதாவது ஒளிநாள் அல்லது ஒளியாண்டு என்பது காலத்தை குறிப்பதல்ல, தூரத்தை குறிப்பதாகும். 1977 ஏவப்பட்ட வாயேஜர் 1 பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ள விண்கலமாகும். இது தற்போது 25.42 பில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள விண்மீன்களுக்கு இடையேயான பெருவழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஒளிநாள் என்பது 26 பில்லியன் கிலோமீட்டர்களுக்கு சமமாகும். பூமியிலிருந்து ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் ஒரு சமிக்கை அல்லது கட்டளை விண்கலத்தை சென்றடைய 24 மணி நேரம் ஆகும். இந்த தூரத்தையே ஒளிநாள் என்ற சொல் குறிக்கிறது. வாயேஜர் விண்கலம் அவ்வளவு தொலைவை கடைந்த பிறகு விண்கலத்திற்கு ஏதாவது கட்டளை அனுப்பினால் சென்று சேர 24 மணி நேரம், அதன் பிறகு வாயேஜரின் பதில் கிடைக்கப்பெற மேலும் ஒரு நாள் ஆகும். திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு குட் மார்னிங் வாயேஜர் 1 என்று ஒரு கட்டளையை அனுப்பினால் புதன்கிழமை காலை ஏறக்குறைய 8 மணி அளவில் வாயேஜரிடமிருந்து பதில் கிடைக்கும். சூரியனை மையமாக வைத்து ஒரு காந்த குமிழி உள்ளது. இந்த காந்த குமிழிக்குள் தான் சூரிய மண்டலம் அமைந்துள்ளது. ஹீலியோஸ்பியர் என்று இதற்கு பெயர். 1977 ஏவப்பட்ட வாயேஜர் 1, வாயேஜர் 2 விண்கலங்கள் இந்த காந்த குமிழிக்கு வெளியே இயங்கும் விண்கலங்களாக உள்ளன. புளூட்டோவின் சுற்றுப்பாதையை கடந்த பிறகு சூரிய மண்டலத்திற்கு அப்பால் பயணித்துக் கொண்டுள்ள இந்த விண்கலங்கள் இன்னும் உயிர்ப்போடு உள்ளன. வாயேஜர் மேலும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக ஆற்றல் சிக்கனத்திற்காக விண்கலத்திலிருந்து பல கருவிகள் ஒவ்வொன்றாக அணைக்கப்பட்டன. அந்த வகையில் 49 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த லோ எனர்ஜி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஆய்வு கருவியை அணைப்பதற்கான கட்டளையை நாசா அறிவியலாளர்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி அனுப்பினர். எலக்ட்ரான்கள், அயனிகள், காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லப்படும் அண்டக்கதிர்களை ஆய்வு செய்வதற்கான கருவி இது. 2027 50வது ஆண்டிலும் வாயேஜர் 1 தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த கருவியை நாசா அணைத்துள்ளது. வியாழன் மற்றும் சனிக்கோள்களை ஆராயும் பயணத்திற்காக ஏவப்பட்ட வாயேஜர் 1 1980 நவம்பரில் சனிக்கோளை கடந்து சென்றதிலிருந்து மணிக்கு 61,000 கிலோமீட்டர் என்ற அதே வேகத்தில் பூமியை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது. வாயேஜர் 1 விண்கலத்தின் வேகம் மற்றும் அதன் பயணப்பாதை ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து பூமியிலிருந்து ஒரு சிக்னல் ஆய்வுக்களத்தை சென்றடைய எவ்வளவு நேரமாகும் என்பதை பொறியாளர்களால் கணக்கிட முடிகிறது. உதாரணமாக வாயேஜர் 1 சனி கிரகத்தை கடந்த பிறகு அதன் பயணப்பாதை கோள்களின் தளத்திலிருந்து மேல் நோக்கி தொடர்ந்தது. அதே சமயம் வாயேஜர் 2 1989 ஐஸ் ஜயண்ட் என்று சொல்லப்படும் பனிக்கோளான நெப்டியூனை கடந்த பிறகு கோள்களின் தளத்திலிருந்து கீழ் நோக்கி வெளியேறியது. இந்த 2 விண்கலங்களும் சூரிய மண்டலத்தின் கோள்களுக்கு அப்பால் சென்ற பிறகு பயணப்பாதையில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. இதன் பொருள் இரண்டுமே 49 ஆண்டுகளாக தடையற்ற பயணத்தில் உள்ளன என்பதாகும். வாயேஜர் 2 விண்கலத்தை பொறுத்தவரை 2035 நவம்பருக்கு பிறகுதான் ஓர் ஒளிநாள் தொலைவை கடக்கக்கூடும். அதுவரை வாயேஜர் 2 பூமியிலிருந்து தகவல் தொடர்பு கொள்ளும் வகையில் இயங்குமா என்றும் தெரியாது. ஆனால் இந்த 2 ஆய்வுக்களங்களும் இதுவரை தொடர்ந்து வியப்பை ஏற்படுத்தும் வகையிலேயே செயல்படுகின்றன. நாற்பத்தொன்பது ஆண்டு பழைய இந்த விண்கலங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இயங்குவதன் மூலமே ஒரு சாதனையை படைக்கின்றன என்பதுதான் அறிவியலாளர்களின் கருத்து. வாயேஜரில் உள்ள ஆய்வு கருவிகள் வினாடிக்கு 160 பிட்கள் என்ற மிக குறைந்த வேகத்தில், அதாவது அந்த காலத்து டயலப் இணைய இணைப்பிற்கு இணையான
தரவு விகிதத்தில் தரவை திருப்பி அனுப்புகின்றன. பூமியிலிருந்து வாயேஜர் இருக்கும் தூரத்தில் அங்கு ஒரு சிக்னலை அனுப்புவதற்கு அதிக நேரம் ஆகிறது என்பதோடு சிக்னலின் வலிமையும் சிதறிவிடுகிறது. அங்கிருந்து சிக்னலை மீண்டும் பெறுவதற்கு பல ஆண்டனா வரிசைகள் தேவைப்படுகின்றன என்பதை நாசாவின் வாயேஜர் குழுவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். குறைந்த தரவு பரிமாற்ற விகிதம் காரணமாக ஒவ்வொரு விண்கலத்தின் நிலை குறித்தும் குறைவான தகவல்களே கிடைக்கின்றன. மேலும் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக பதிலளிப்பதும் சாத்தியமில்லை. Both Voyagers are designed to be self-sufficient with plenty of on-board autonomy, so they can save themselves if things go sideways billions of miles from Earth என்று நாசா கூறுகிறது. பூமியிலிருந்து பில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் நிலைமை சிக்கலாகும் போது விண்கலத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி சிக்கல் என்னவென்று கண்டறிந்து அதை தீர்க்கும் வரை ஒரு பாதுகாப்பான நிலைக்கு விண்கலம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியும் என்பது நாசா குழுவினர் தெரிவிக்கும் விளக்கம். ஆய்வுக்களங்கள் முடிந்தவரை நீண்ட காலம் செயல்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக குழுவினர் அவ்வப்போது சில முடிவுகளை எடுக்கின்றனர். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பொறியியல் அமைப்புகளையும் கருவிகளையும் அணைப்பதும் இதில் அடங்கும். வாயேஜர் விண்கலங்கள் பூமியுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்வதற்கு அவற்றின் ஆண்டனா பூமியை நோக்கியே இருக்க வேண்டும். ஏதேனும் காரணங்களால் ஆண்டனாக்கள் வேறு திசை நோக்கி சென்றால் விண்கலத்திற்கு சிக்னல் அனுப்ப முடியாது. விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். மேலும் வாயேஜர் ஆய்வுக்களங்கள் தொடர்ந்து பறப்பது என்பது மட்டுமல்ல, தகவல் தொடர்பில் இருக்க வேண்டும், அறிவியல் கருவிகளுடன் இயங்க வேண்டும். 2027 50 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கு முன்பு 2 விண்கலங்களிலும் உள்ள கூடுதல் கருவிகள் மற்றும் அமைப்புகளை அணைக்க வேண்டியிருக்கும். ஆனால் வாயேஜர் 2 உள்ள காஸ்மிக் ரே சப்சிஸ்டம், அதாவது அண்டக்கதிர் துணை அமைப்பு, அதே போல வாயேஜர் 1, 2 ஆகிய 2 விண்கலங்களிலும் உள்ள மேக்னோட்டோமீட்டர் என்று சொல்லப்படும் காந்தமானி மற்றும் பிளாஸ்மா வேவ் சப்சிஸ்டம்ஸ் என்று சொல்லப்படும் பிளாஸ்மா அலை துணை அமைப்புகள் தொடர்ந்து இயங்க வைக்க முடியும் என வாயேஜர் குழுவினர் நம்புகின்றனர். 2 ஆய்வுக்களங்களையும் விண்மீன்களுக்கு இடையேயான பெருவெளியில் வானிலை செயற்கைக்கோள்களைப் போல இந்த கருவிகள் செயல்பட வைக்கும். இதன் மூலம் அவை எத்தகைய சூழலில் பயணிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும். சூரியனிலிருந்து வெளிப்படும் ஹாட் சோலார் விண்ட் எனப்படும் சூரியனின் வெப்ப அலைகளும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் என்று சொல்லப்படும் விண்மீன்களுக்கு இடையேயான மிக குளிர்ந்த நிலையில் இருக்கும் பெருவெளியும் சந்திக்கும் இடம் ஹீலியோபாஸ் எனப்படுகிறது. அதாவது சூரியனின் வெப்ப செல்வாக்கு மண்டலம் முடிவடையும் பகுதி இது. இந்த ஹீலியோபாஸ் புள்ளியில் சூரியனின் காந்தப்புலம் எத்தகைய மாற்றங்களை சந்திக்கிறது? கடற்கரையிலிருந்து கடலுக்குள் சென்றால் முதலில் சிற்றலைகள், அதன் பிறகு பேரலைகள், அதன் பிறகோ அமைதியான கடல் இருக்கும். இதுபோல ஹீலியோபாஸ் பகுதியில் இருந்து அமைதி பெருவெளிக்குள் வாயேஜர் செல்லும் பொழுது எத்தகைய மாற்றங்கள் இருக்கும்? இது குறித்த புரிதலை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வாயேஜரில் உள்ள கருவிகள் இயங்குவது அவசியம். பூமியின் தூதர்களாக விண்வெளியில் பயணிக்கும் 2 வாயேஜர்களில் ஏதேனும் ஒன்று இன்னும் 2 முதல் 5 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இயங்கும் என்பது நாசாவின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவிகள் சூரிய மண்டலத்தையும் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதே மனிதகுலத்தின் சாதனைதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாம் நோக்கி எறியத்தக்க பேரண்டத்தில் 2 ட்ரில்லியன், அதாவது 2 லட்சம் கோடி கேலக்சிகள் அல்லது விண்மீன் திரள்கள் உள்ளன. ஒவ்வொரு கேலக்சியிலும் பல 100 கோடி கணக்கான விண்மீன்கள் உள்ளன. மில்கி வே கேலக்சி, அதாவது பால்வழி திரள் என்று சொல்லப்படும் நமது திரளில் விளிம்பு பகுதியில் ஒரு ஓரத்தில் சூரிய மண்டலம் அமைந்துள்ளது. சூரியன் என்ற நட்சத்திரம்தான் பூமியில் உயிர் வாழ்க்கையை சாத்தியப்படுத்துகிறது. சரி, நமது பூமிக்கு அருகே உள்ள வேறொரு நட்சத்திரம் எது என்று கேட்டால் அது பிராக்சிமா சென்டாரி. பூமியிலிருந்து 4.24 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. 1550 ஒளி நாள்கள் தொலைவில் உள்ளது. வாயேஜர் 1 இன்னும் 1449 ஒளி நாட்கள் தொடர்ந்து பயணித்தால் தான் பிராக்சிமா சென்டாரியை அடைய முடியும். ஒரு ஒளி நாளுக்கு 50 ஆண்டுகள் என்றால் நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.